பாத்து சக்சஸ் கற்றல் வழிகாட்டி யூடியூப் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றும் இன்னும் ஒரு ஐக்கிய வினாவிலே சந்திக்கின்றோம். முன்பக்கம், நடுப்பக்கம், பின்பக்கத்திலே ஒழுங்குமுறையில் 2, 3, 5 மீட்டர்கள் சுற்றளவுகளை கொண்ட சில்லுகளினால் ஒரு குறித்த ஒரு பார ஊர்தி பயணம் செய்கிறது. ஆகவே பார ஊர்தியில 3 சில்லுகள் இருக்குது. முன்பக்கத்தில் ஒரு சில்லு, நடுப்பக்கத்தில் ஒரு சில்லு, பின்பக்கம் ஒரு சில்லு. அதோட சுற்றளவுகள் வித்தியாசப்படுது. முன்பக்க சில்லை பொறுத்தவரையில சுற்றளவு சிறிதாக இருக்கிறது. நடுப்பக்கம்ல ஓரளவு இருக்குது. அதோட கூடுதலான சுற்றுலாவை கொண்ட பெரிய சில்லாக இருக்குது பின்பக்கத்தில். இப்படியான இந்த வண்டி போகின்ற போது போகின்ற தூரம் சமம். ஏன்னா ஒரே வண்டியில் இருக்குது. ஆகவே இந்த சுற்றுலாவுகள் மாறுபடுவதனால சுழற்சிகளின் எண்ணிக்கையும் மாறுபட வேண்டும். சுழற்சிகளின் எண்ணிக்கையும் மாறுபட வேண்டும். அது எனக்கு தெரியும். அப்ப சொல்ல சுற்றளவு கூடுதலாக இருந்தால் சுழற்சி குறைவாகும். சுற்றளவு கூடுதலாக இருந்தால் சுழற்சி குறைவாக இருக்கும். சரியா? இந்த தெளிவோட நான் கேள்வியை போவோம். அதன் நடுச்சில்லை விட 10 தடவைகள் அதிகமாக முற்பக்க சில்லு சுழலும். முற்பக்க சில்லுடைய சுற்றளவு குறைய, ஆகவே முற்பக்க சில்லு அதிகமாக சுழலும். எத்தனையா? 10. நடுச்சில்லை விட 10 தடவை அதிகமாக செல்லுமா முற்பக்க சில்லு. அப்படியாக இருந்தால் பின்பக்க சில்லை விட நடுச்சில்லு எத்தனை தடவைகள் அதிகமாக செல்லும் கேள்வி. நான் உங்களுக்கு தெளிவுக்காக சாம்பாடு நீங்க எக்ஸாம்ல சாம்பாடு நாங்க பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை சொல்றாங்க. தூரம் சுழற்சியிலையும் சுற்றளவையும் தங்கியிருக்குது. தூரம் சுழற்சி தர சுற்றளவு. தூரம் சுழற்சி தர சுற்றளவு. சரியா? இப்போ நாங்கள் இருப்போம் முதல் சொன்னது முற்பக்கத்துடைய சுற்றளவு. இந்த சுற்றளவு 2 சுழற்சி, முற்பக்க சுழற்சி அது சமம். தூரம் சமனாக இருக்கும் சொல்லிட்டோம் நாங்க. இந்த நடுப்பக்கத்துடைய சுழற்சி சுற்றளவு 3 சுழற்சி. ஆகவே 2 முன்பக்க சுழற்சி 3 நடுப்பக்க சுழற்சிக்கு சமனாக வருது. அதான் விஷயம். 2 தர முன்பக்க சுழற்சி சமன் 3 தர நடுப்பக்க சுழற்சி. 2 என்பது முன்பக்க சில்லின் சுற்றளவு, 3 என்பது நடுப்பக்க சில்லின் சுற்றளவு. சரி, இப்போ சொல்றாங்க அவடத்துல போயிட்டு என்ன சொல்றாங்க? நடுச்சில்லை விட 10 தடவைகள் அதிகமாக முற்பக்க சில்லு சுழலும். ஆகவே நடுச்சில்லு ஒரு சுத்து சுத்த போல இது 11 சுத்து இது முன்பக்கம் சுத்தும். ஆகவே நான் முன்பக்கத்தை விட முன்பக்க சில்லோட சுழற்சியை சொல்லலாம். நடுப்பக்க சில்லோட 10 கூட்டி வாரது அதான் சொல்றாங்க. அதான் நாங்க சொல்றாங்க நடுச்சில்லை விட 10 தடவைகள் அதிகமாக வருதான் முற்பக்க சில்லு. ஆக முற்பக்க சில்லுக்கு பதிலாக நான் போகிறேன் நடுப்பக்க சுழற்சி. முற்பக்க சுழற்சிக்கு பதிலாக நான் போட்டேன் நடுப்பக்க சுழற்சி சக 10. இது சமன் 3 நடுப்பக்க சுழற்சி. திருப்பதன் மூலமாக எனக்கு நடுப்பக்க சுழற்சியை கண்டுபிடிக்கலாம். ஆக நடுப்பக்க சுழற்சி சமன் 20. எப்படி இலகுவாக செய்வது? 2 நடுப்பக்க சுழற்சி 2 நடுப்பக்க சுழற்சி சக 20 வரும். ஆகவே 3 நடுப்பக்க சுழற்சியிலிருந்து 2 நடுப்பக்க சுழற்சியை கழிச்சா 1 நடுப்பக்க சுழற்சி சமன் 20. ஆக நடுப்பக்க சுழற்சியாக கண்டுபிடிப்போம். இப்ப கேள்வி, நாங்க பின்பக்க சுழற்சியை காணணும். கண்டாத்தான் எங்களுக்கு இந்த கேள்வியை செய்யணும். பின்பக்க சுழற்சியை காணும். இதே மாதிரி செய்யும். எப்படி? நடுப்பக்கத்தை பின்பக்கத்தை ஒப்பிடுவோம். நடுப்பக்க சுழற்சி தெரியும் என்பது. நடுப்பக்கம் எவ்வளவு? 3 சுற்றளவு. பின்பக்கம் 5. ஆகவே எழுதுவோம் 5 பின்பக்க சுழற்சி. 5 தர பின்பக்க சுழற்சி சமன் 3 தர நடுப்பக்க சுழற்சி. எனக்கு நடுப்பக்க சுழற்சி தெரியும் 20. நடுப்பக்க சுழற்சி தெரியும் 20. ஆக நான் இங்க 20 போட்டிருக்கிறேன். 3 தர 20 60 மீட்டர். சரியா? 60. ஆகவே பின்பக்க சுழற்சியை கண்டுபிடிக்கலாம். இப்ப பின்பக்க சுழற்சி சமன் 12. ஏன் 60 5ஆல பிரிச்சா 12. 60 5ஆல பிரிக்கிறோம். 5ஆல பிரிக்கிறோம். இங்க 5 இருக்கிறதுனால இந்த 5 இருக்கிறதுனால 5ஆல பிரிக்கிறோம். 60 5ஆல பிரிச்சா 12. ஆகவே கேள்வி நடுப்பக்க செல்லுக்கும் பின்பக்க சிலுடைய சுழற்சிகளுக்கு இடையிலான வித்தியாசம் கேள்வி. ஆகவே 20ல 12 போனால் 8. விடை 8. ஆகவே இந்த கேள்வியை இவ்வாறு ஒரு இலகுவான முறையில யோசிக்கலாம்.